saya. Assalamualaikum. தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு மில்க் ரெசிபியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் வெப்புடு. இது ட்ரை சிக்கன்னு சொல்லலாம். அண்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் சால்ட், டர்மரிக், ரெட் சில்லி. நான் இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணல. உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வரைக்கும் மேரினேட் பண்ணி வைக்கணும். காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் என்ஹான்சர் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இதுக்கு நம்மளுக்கு க்ரீன் சில்லி வேணும், காஞ்ச மிளகாவும் வேணும். ஸோ உங்களுக்கு க்ரீன் சில்லி போதும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அதை மட்டும் ஓகே பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் க்ரீன் சில்லி எடுத்துக்கலாம். நான் அவ்வளோவெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் 1 பீஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் மேக்கிங் ட்ரை மசாலா, ட்ரை சில்லி எடுத்துக்கோங்க, கிராம்பு 2 பீஸ், ஏலக்காய் 2லேருந்து 3, பட்டை ஒரு சின்ன பீஸ், அன்னாசிப்பூ 1 எடுத்துக்கோங்க, சோம்பு, ஜீரகம் இதெல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். பிளாக் பெப்பர், உங்கள் கிட்ட முள்ளு தனியாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை கிரைண்ட் பண்ணுறப்போ அந்த பவுடரை சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பேனில் நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், சின்ன சின்னதாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2, ஒரு க்ரீன் சில்லி, ஒரு ஸ்பூன் ஃபுல் ஆஃப் கர்ட். ஆல்ரெடி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து கிரைண்ட் பண்ணுறப்போ பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பவுடராக கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். பட் நான் மல்லி பவுடராக யூஸ் பண்ணனால பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக குக் ஆன பின்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படும். ஆயில் ஒரு 1 ஸ்பூன் கிட்ட வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கனுக்கு தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டுட்டு பாயில் பண்ணுங்கள். பேனோட லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சாலே சிக்கன் குக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருந்தால் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் our ஃபைனல் ரெசிபி இஸ் ரெடி now. சிக்கன் மேரினேட் பண்ணுறப்பவே நீங்கள் தேவையான அளவு சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.